Praise you, Lord, I praise you. Oh, I praise you. Yes, I praise you. How I praise you, my precious Lord. I love you, Lord, I love you. Oh, I love you. Yes, I love you, Lord, I love you, my lovely Lord. You are worthy, Lord, you're worthy. So you're worthy, so worthy. Oh, you're worthy, most holy Lord. Oh, the heavens and the earth, oh, they all shout and proclaim. Oh, there's none like you, Almighty God. Oh, the trees of the fields, they clap and rejoice. Oh, they sing to you, Almighty God. Oh, they bow their knees before you. Oh, they bow their knees before you. Oh, they bow their knees and worship you, Lord. Tonight we're going to see about the hand of God. இன்று மாலை வேளையில் நாம் தேவனுடைய கரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The title of tonight's message is The Hand of God. இந்த செய்தியுடைய தலைப்பு தேவனுடைய கரம். Should we close our eyes and pray for a minute before we move into seeing what God would have for us to listen to this night? இந்த நேரத்திலே நாம் கர்த்தருடைய செய்திக்கு முன்பாக நம்ம தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். Father, we thank you, Lord, for this time. ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord, for your word. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். Thank you for your word, which is sharper than any two-edged sword. உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே கூர்மையான ஆண்டவரே எந்திரமாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். And we ask you, may your word go into our heart and perform that which you have intended in your mind. ஆண்டவரே, இந்த வார்த்தையானது ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் ஊடுருவி எந்த நோக்கத்துக்காக இந்த வார்த்தைகளை தேவன் வெளிப்படுத்துகிறோம் அந்த காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். And may your word strengthen the faint-hearted this night. இந்த வார்த்தையானது ஆண்டவரே சோர்ந்து போன உள்ளங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். May they feel strengthened in their soul, spirit, body and mind. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவி ஆத்மா சரீரத்திலே பலனுண்டாக கர்த்தர் கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். We bind all the work of the enemy in Jesus' name. சத்துருனால் ஏற்படுகிற எல்லா தடைகளை இயேசு நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. We come against every spirit of distraction that is trying to distract your people from listening to your word this night. We bind them in Jesus' name. கர்த்தருடைய செய்தியை கேட்காத வண்ணம் ஜனங்களை தடை பண்ணுகிற எல்லா பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து அழிக்கிறோம் கர்த்தாவே. We ask you for your freedom to prevail in the hearts and homes of the people. ஆவியானவரே, நீர் விடுதலையாய் கடந்து சென்று ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you for doing it, Lord. அப்படி நீ செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் We ஆண்டவரே. ask you, Holy Spirit, that you give us the freedom to communicate that which you want us to communicate this night. எங்களுக்கு நீர் தந்திருக்க பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை கொண்டு நீர் கர்த்தாவே இந்த மாலைவெளியிலே நீர் உமது செய்தியை விளங்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Okay, let's turn to the book of Isaiah chapter 59 verse 1. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். Isaiah 59 ஏசாயா 51ஆம் அதிகாரம் verse 1. வசனம் 1. Even though it's a very familiar verse, let's look at it as we never read it before. இது நமக்கு தெரிந்த வசனமா இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறையாக நாம் இதை பார்ப்போம். And we will look at it as if we never read it before. இது நம்ம இதுக்கு முன்பதாக படித்தது மாதிரி யோசிக்காமல் நாம் அதை புதிய கண்ணோட்டத்தோடு நாம் அதை பார்ப்போம். Isaiah 59 verse 1. ஏசாயா 51ஆம் அதிகாரம் வசனம் 1. Behold, the Lord's hand is not shortened that it cannot save, neither his ear heavy that it cannot hear. இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. I'm going to read it again. நான் மறுபடியும் படிக்க போகிறேன். Behold, the Lord's hand is not shortened that it cannot save, neither his ear heavy that it cannot hear. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. Now tonight we're going to just confine our message to the hand of God. இன்றைய இரவிலே நாம் பார்க்க போகிற அந்த செய்தியானது கர்த்தருடைய கை.
the ear of God can be a whole different message, and we can speak about it another day if the Lord leads us to. But tonight, it's going to be on the hand of God. கர்த்தருடைய செவிகள் எப்படி நம்ம ஜெபத்துக்கு செவி சாய்க்கின்றன என்பதை குறித்து நாம் இன்னொரு தரம் பார்க்கலாம். இப்பொழுது கர்த்தருடைய கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். For that purposes, we are going to read just the half part or the portion of this word. இந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். Behold, the Lord's hand is not shortened that it cannot save. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகும் இல்லை. So from this, what we understand is, or what God is conveying to his people is, his hand can go anywhere in any circumstance. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கை எங்கேயும் செல்லும். அவருடைய கை எங்கும் சென்று காரியத்தை நிறைவேற்றத்தக்கதாக முடியாதபடி அவருடைய கை குறுகி போகவே இல்லை. So the hand of God can go over the tallest mountain, it can go over the Mount Everest, it can go to the lowest valley to pick up a person. கர்த்தருடைய கையானது உலகிலே உயர்ந்த சிகரத்தை போன்று இருக்கும் எவரெஸ்ட் மலையை காட்டிலும் அதை தாண்டி கடந்து போகக்கூடிய வலிமை உடையதாக இருக்கிறது. தாழ்ந்த பூமியிலும் சென்று காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. And if you are caught in a well, say a dry well or a well with water, say, Lord, somehow I fell in here, Jesus help me, the hand of the Lord can come there too and pick you out of there. ஒரு தண்ணீர் இல்லாத கிணத்திலே நாம் மாட்டிக்கொண்டு தவிக்கிற நேரத்திலே நாம் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இங்கிருந்து என்னை விடுவியும் என்று நாம் அவரை நோக்கி அபயமிட்டு கூக்குரலிடும் பொழுது கர்த்தருடைய கை அங்கே வந்து நம்மை தூக்கி எடுக்கும். And we see that happening in the life of Sadhu Sundar Singh. இந்த காரியத்தை சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கையிலே அப்படியே நடந்ததை நாம் பார்க்கிறோம். And when he was in Tibet, when he was thrown into a dry well full of skulls, scorpions and snakes, where the stink was unbearable, he cried out to the Lord. சாது சுந்தர் சிங் அந்த திபெத்திலே தலைலாமா என்ற ஒரு தலைவன் அவனை சாது சுந்தர் சிங்கை ஆழ்ந்த கிணத்திலே தண்டனையாக தூக்கி போடப்பட்ட பொழுது அந்த ஆழ்ந்த கிணத்திலே பார்க்க போகும்னால் வெறும் மண்டை ஓடுகளும் பாம்பும் பயங்கரமான நாற்றம் அடைத்த இடமாய் இருந்தது. அந்த இடத்திலிருந்து அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். When he cried out to the Lord, he was there for a duration of time, and he was crying out to the Lord when it was not bearable for him anymore, and no one can take him out because the door to that well had the key, and the key was with the emperor of that place of Tibet. அந்த கிணறு பயங்கரமான கிணறா இருந்ததனால் அவர் அங்கே இருக்க முடியாமல் தேவனை நோக்கி கதகிறார், இயேசுவே என்னை விடுவியும் என்று. ஏனென்றால் அந்த கிணறின் வாசலும் பெரிய கதவு போட்டு பூடப்பட்டிருந்தது. அவர் வெளியே வரதுக்கு அதற்கு தருணமே இல்லை. And people who were criminals and people who were punished before were the ones who were thrown into that well. And Sadhu Sundar Singh, for the sake of Jesus, he was thrown into the well because he was preaching the gospel. துணிகரமான பாவம் செய்கிறவரும் கொலை குற்றத்துக்குள்ளவரும் தண்டனைக்காக அந்த ஆழ்ந்த கிணத்திலே போடுவது வழக்கம். ஆனால் சாது சுந்தர் சிங் இயேசுக்காக அவர் சுவிசேஷ பிரசங்கத்தின் நிமித்தமாக தண்டனையாக அவரை அந்த கிணத்திலே அந்த அரசாங்கம் தூக்கி போட்டது. And people were left to rot and die in that well. அந்த கிணத்திலே அவர்கள் புலம்பி கதறி பாம்பினாலும் கடிப்பட்டு அவர்கள் மாண்டு போவதுண்டு. So that's why you see all those skulls in that area. அதனால்தான் அந்த ஆழ்ந்த கிணத்தின் ஆழத்திலே மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் இருப்பதாக அந்த புத்தகத்திலே உள்ளது. So this man of God was left by a human emperor to die in that dry well. அந்த திபெத்தன் தலைவனான இந்த தலைலாமா என்பவன் அவரை கொண்டு போய் அந்த கிணத்திலே போட்டு அதிலே அவன் மரித்து போக வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அந்த கிணத்தை தூக்கி போட்டான். But this man of God cried out to God. அந்த பயங்கரமான கிணத்திலிருந்து தேவனுடைய மனுஷன் இயேசுவை நோக்கி கதறி கூப்பிடுகிறார். And you know what God did? என்ன தேவன் செய்தா தெரியுமா? Even though there was only one key and that key was in the hand of the emperor, God's hand was not shortened that it cannot save. அந்த கிணத்துடைய சாவி ஒரே ஒரு சாவிதான். அது அந்த தலைநாளமா கரத்துல தான் இருந்தது.
அது பூட்டப்பட்டிருந்தது. God doesn't need any key to open the தேவனுக்கு door. அந்த கிணற்றின் வாசலை திறப்பதற்கு எந்த சாவியும் தேவையில்லை. God can command the door of the well to open. தேவனுக்கு தெரியும். தேவன் ஒரு குரல் கொடுத்து அந்த கதவை திற என்று சொன்னால் அந்த கிணற்றின் வாசலின் கதவு திறக்கப்படும். Like we saw a few weeks before, the nature, the things, even the stones will obey God. நாம் கடந்த வாரங்களில் பார்த்தது போல இயற்கையும் கல்லுகளும் எல்லாம் தேவன் முன்பாக நடுங்கும். So when God needs to come into a place, or when the hand of the Lord needs to open something, He will do it. He does not need any human's help. தேவன் அங்க வந்து அந்த அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு அந்த சாவி எதுவுமே தேவையில்லாமலே அந்த கதவை திறக்க நம்ம தேவனால் முடியும். That's exactly what the Lord did. அதேதான் இயேசு கிறிஸ்து அங்க செய்தார். The hand of the Lord came into that well. கர்த்தருடைய கரம் அந்த கிணத்துக்குள்ளாக வந்து and put a rope inside for the man of God to hold on to that and brought him out and left him. அங்கு தண்டனைக்காக போடப்பட்ட சாது சுந்தர தேவனுடைய மனுஷனை அந்த கயிறு உள்ளே அனுப்பி அந்த கயிறின் மூலமாய் அவர் வெளியே வரும்படி தேவன் செய்தார். So when lots and lots of people and all the people who were thrown into that well died, this man of God came out alive. எல்லாம் அதுக்கு முன்பதாக போடப்பட்டிருந்த எல்லா கைதிகளும் எல்லா குற்றவாளிகளும் அங்கே மாண்டு போனனர். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷனையோ தேவனை நோக்கி கதறி கூப்பிட்ட பொழுது அங்கு தேவன் இறங்கி அவரை விடுவித்தார். The hand of the Lord came and delivered him. தேவனுடைய கரம் அங்கு வந்து அவரை விடுவித்தது. So when he came out, he went out again preaching the gospel. அவர் வெளியே வந்த உடனே மறுபடியும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல பிரசங்கிக்க ஆரம்பித்தார். And so the news went to the emperor and he said, I have only one key and I still have that key on my waist. How did this man come out of the well? அந்த சக்கரவர்த்திக்கு இந்த செய்தி போனது. இந்த தேவனுடைய மனுஷன் தெருவில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவரை தூக்கி இவங்க இந்த கிணத்திலே போட்டது எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். மறுபடியும் அவர் பார்த்தால் தெருவில் ஒரு பக்கத்துல நின்று அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த செய்தி அந்த சக்கரவர்த்திக்கு சென்றது. அப்போ அவன் யோசிக்கிறான், நம்முடைய கரத்திலே ஒரு சாவி தானே இருக்கிறது, அதை பூட்ட கூட நாம் திறக்கவில்லை, எப்படி இவன் வெளியே வந்தான் என்று அவன் சிந்திக்கிறான். That became a mystery. அது ஒரு பெரிய அற்புதம். And it was the miracle working hand of the Lord that brought this man of God out. அற்புதம் செய்யக்கூடிய தேவனுடைய கரம் தேவனுடைய மனுஷனை வெளியே கொண்டு வந்தது. And this hand of God does many things in God's people's lives. இதே தேவனுடைய கரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். Since we don't have much time tonight, we're going to see very briefly what the hand of the Lord can do for us. அதிகமான நேரம் இல்லாதனாலே நம்ம குறுகிய நேரத்துல என்னென்ன கர்த்தருடைய கரம் செய்தது என்று நாம் பார்ப்போம். We can go home and meditate more on this topic and seek God to reveal more about the hand of God to you. வீட்டுக்கு சென்று இன்னும் அதிகமான நீங்க வேதத்தை படித்து என்னென்ன காரியங்களை கொண்டு கர்த்தர் அவருடைய கரத்தின் மூலமாய் தேவ ஜனங்களை விடுவித்தார் என்று ஆராய்ந்து பாருங்கள். Now, if God's hand is so powerful, தேவனுடைய கரமானது பராக்கிரம் உள்ளது. and his hand can do all kinds of things. தேவனுடைய கரத்தினால் எல்லாம் செய்ய முடியும். What is the reason in your life and in my life that sometimes we don't see the hand of God move? சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் ஒன்றும் செய்யாத முறையில இருப்பது போல நமக்கு காணப்படுகிறது. I feel I'm praying and praying and praying, nothing's happening. நான் ஜெபிக்கிறேன் தேவன் ஒன்றும் செய்வது போல எனக்கு தெரியவில்லையே என்று நாம் யோசிக்கிறோம். Number one, the reason could be, let's read the next half of the verse. இங்க நாம் பார்க்க போற அந்த வசனத்திலே முதலாவது காரியம் என்ன என்று பார்ப்போம். Let me read verse 1 and then I'm going to continue to verse 2. Isaiah 59. ஏசாயா 59 அதிகாரம் verses 1 and 2. வசனம் 1 2. Let's read verse 3 too. மூன்றாம் வசனத்தை பார்ப்போம். Behold, the Lord's hand is not shortened that it cannot save, neither his ear heavy that it cannot hear. But your iniquities have separated between you and your God, and your sins have hid his face from you, that he will not hear. For your hands are defiled with blood, and your fingers with iniquity. Your lips have spoken lies,
your tongue hath muttered perverseness. ஏசாயா 51 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. So we say when we continue reading further down 4, 5 and 6, it all talks about basically our sins are separating us from the hand of God. 4, 5, 6 வசனங்களை நாம் படிப்போமானால் நம்முடைய பாவங்கள் தான் தேவன் நம்மிடத்தில் கிரியை செய்ய முடியாதபடி தடை செய்கிறது என்று பார்க்கிறோம். So the first reason for a person's life that could be preventing the hand of God from moving in their lives could be sin. நாம் இங்கே பார்க்க போற முதல் காரியம் என்னவென்றால் தேவனுடைய கரம் நம்மிடத்தில் செயல்படாமல் இருப்பது காரணம் நம்மிடத்தில் காணப்படும் அக்கிரமங்கள். So now this is not for everyone or every circumstance. இது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இது காணப்படும் என்று சொல்ல முடியாது. There are certain times when God's people who are living godly go through persecution, go through sickness, go through suffering. சில நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் நடத்தப்படும் பிள்ளைகளுக்கும் வியாதிகள் மூலமாக துன்பங்கள் மூலமாக போராட்டங்கள் மூலமாக தேவனுடைய கரம் அவரிடத்தில் இருப்பதாகவே நமக்கு காண முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. We see from the book of Job how Job went through a dark period where he could not even see where God was. யோபின் காரியத்தில் நாம் பார்க்க போனால் யோபுக்கு ஏற்பட்ட எவ்வளவு போராட்டம் மத்தியிலும் தேவனுடைய கரம் வந்து அவனை விடுத்ததாகவே நாம் அங்க பார்க்க முடியவில்லை. But after a period he saw the hand of God. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தேவனுடைய கரம் வந்து ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். And we see in the life of Joseph where he was going through a period, dark period, where visibly he was not able to see the hand of God. யோசேப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவனையும் செய்யாத குற்றத்துக்காக அவனை சிறை தண்டனை போட்டு அவனும் நெடுங்காலமாய் அவன் மிகவும் கஷ்டப்பட்டான். ஆனால் குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகு தேவன் அவனை விடுவித்தார். And you see Jesus Christ when he was hanging on the cross looked like he was not able to see the hand of God. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது கூட அவர் எல்லா ஜனங்களுக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்த நிமித்தமாய் பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்த நிமித்தமாய் தேவனுடைய கரத்தையும் அங்கே நம்ம காண முடியாமல் இருந்தது போல காணப்பட்டது. But when that purpose was accomplished, death could not hold him, grave could not hold him. Everything had to break loose in order for Jesus to come back. இயேசு மரணத்திலே வெற்றி சிறந்த நிமித்தமாய் மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. எந்த சக்தியும் அவரை பிடித்து வைக்க முடியாதபடி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார். So that is the difference when we go through suffering or we go through problems because of being godly. Then we may feel like we're not seeing anything for a short period or for a duration. It may be longer than what we think, but when that time comes, the hand of the Lord will be revealed. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கும் சில நேரங்களிலே கர்த்தருடைய கரமே இல்லாதபடி நாம் சில பாடுகளின் வழியாக போகும் பொழுது நமக்கும் அந்த காரியங்கள் ஏற்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நேரம் முடிந்த உடனே கர்த்தருடைய கரம் உடனடியாக ஓடி வந்து நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாக்கிறார். So that is a promise that the Lord is giving to God's people, those of you who are walking with God, walking in righteousness and holiness and godliness, that when the appointed time of the Lord comes in your life, the hand of the Lord will be not only visible to you but will be visible to others who are around you. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கு வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் காண முடியாதபடி தவிக்கிற நேரங்களிலே நாம் கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த காலத்துக்கு பிறகு கர்த்தர் துரிதமாய் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கும் பொழுது நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்கள் நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாருமே எப்படி கர்த்தர் விடுவித்தார், கர்த்தருடைய கரம் விடுவித்தது என்பதை அறிந்து கொள்வார்கள். So now this is not part of my message, but as the Lord is speaking, I'm giving it as a promise to you. இது என்னுடைய நான் இதை எடுக்க வேண்டும் என்று இல்லை, ஆனால் எந்த நேரத்திலே ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். So the hand of the Lord will be revealed at that set time on your life in front of everybody else.
கர்த்தருடைய கரமானது எல்லாருக்கும் முன்பாக உங்களை எப்படி விடுவித்தார் என்பதை மற்றவர்களும் கண்டு நடுங்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் செயல்படுவதை நீங்கள் காண முடியும், மற்றவர்களும் காண்பார்கள். Now, for those of you who are not walking with God, you can very well know if you do not come back to the Lord, there's going to be no end to what you're going through. கர்த்தருடைய கரம் உதவி செய்ய முடியாதவர்கள் அவர்களுக்கு படுகிற பாடு கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவருடைய அக்கிரமங்களினால் அவர்கள் கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். So what is it that is standing in between you and the Lord? நமக்கும் தேவனுக்கும் என்ன காரியத்தினால் இந்த அற்புதங்கள் தேவன் செய்கிறார்? Do you know that you can tie the hands of God? தேவனுடைய கரத்தை நாம் கட்டி போட முடியுமா? Yes. நம்மளால முடியும். Do you know that you can keep yourself away from that powerful hand of God? தேவன் நமக்கு உதவி செய்ய வரும்பொழுதும் அவருடைய உதவியை நாம் பெற முடியாதபடி நாம் அதை ஒதுக்குகிறதை நம்மால உணர முடியும். Our sins can separate us from the hand of God. அந்த காரியம் என்னவென்றால் நம்முடைய பாவம் தான் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. And we see in God's word that lying, and in the New Testament hating, which is equal to murder. If we hate without a cause, we commit murder. And if we lust in our heart after somebody else, then it's adultery. We see all those things. If we have those sins, we may say, I don't go physically commit murder, I'm not physically committing adultery, I'm a good person. In God's eyes and in your conscience, you know that you are not. நாம் இங்க பார்க்கிறோம், பொய் பேசுகிறவர்கள், சகோதரனை பகைக்கிறவர்கள் மனுஷ கொலைபாதகன் என்று போடப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நாம் தேவனை நேரடியாக நாம் கொலை செய்யவில்லை, ஆனால் சகோதரனை பகைக்கிறோம். சகோதரனை பகைக்கும் பொழுது கொலை செய்வதற்கு அடையாளமாக தான் வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அந்த பாவங்கள் எல்லாம் தேவன் நம்மிடத்தில் அற்புதங்கள் செய்ய முடியாதபடி ஒரு பெரிய தடுப்பு சுவராக நிற்கிறது. And at this time the Holy Spirit says another thing. You have hate in your heart. You hate somebody else, but when you look at them, you sweet talk as if you don't hate them. You cover it up with words of lie. And that is an abomination to the Lord. சில நேரத்தில் நாம் பார்க்கிறோம், மற்றவர்கள் உள்ளத்திலே நம்ம மீது விரோதங்களை வைத்துக்கொண்டு அன்பாய் நம்மிடத்தில் பேசுவது போல காணப்படும். உள்ளத்திலே நம்மை பார்த்தால் அவர்கள் நம்மளை சபிக்கிறதும் விரோதிக்கிறதுமாக இருக்கும். ஆனால் நேரடியாக பார்க்கும் பொழுது ரொம்ப அன்பா நம்மகிட்ட பேசுவாங்க. நமக்கே ஒரு உண்மையாதான் அவங்க எப்படிப்பட்டவங்க. இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியம். If you have a double tongue, check your life before the Almighty God. ரெண்டு விதமான நாவு நமக்கு இருக்குமானால் நாம் ஆராய்ந்து பார்த்து தேவன் முன்பாக அதை சரி செய்து கொள்ள வேண்டும். If you have a double life, check yourself before the eyes of God. ரெண்டு விதமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். Our sins can stand before the hand of God. நம்முடைய பாவங்களே தேவனுக்கு நன்மை செய்ய முடியாதபடி தடுக்கும் ஒரு பெரிய தடுப்பு சுவராய் நிற்கிறது. So may the Lord speak to us this night. இந்த இரவிலே தேவன் நம்மோடு பேசுவாராக. So what do we have to do? நாம் என்ன செய்ய போகிறோம்? If we say I have sin in my life and I lie all the time and I'm angry all the time and I don't like this person, but when I talk to that person I talk like everything is fine and this is who I am. So do I have hope or not? நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் ரெண்டு நினைவாய் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? பொய் பேசிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? மற்றவரிடத்துல விரோதித்துக் கொண்டு அவரிடத்தில் அன்பாய் பேசுகிறோமா? சகோதரர்களை பகைக்கிறோமா? இவையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்த்து தேவன் நம்மிடத்தில் கிரியை செய்ய முடியாத காரியத்தை உணர வேண்டும். And for a person who is leading a life like that, do you have hope or not? இந்த மாதிரி துணிந்து அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அவளுக்கு நாம் உண்மையாகவே தேவன் உதவி செய்ய முடியுமா? Do you have hope? அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? Do you have hope that you can come out of this lifestyle? இந்த மாதிரி வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வர முடியுமா என்ற ஒரு எண்ணங்கள் நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? Yes. ஆமாம், நம்பிக்கை உண்டு. If you repent, God can completely turn you around. அந்த அக்கிரமத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்று அவரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது அப்பொழுது தேவன் நமக்கு இறக்க செய்வார். God's word says even if your sin is as
red as scarlet, his blood can make it as white as snow. உன்னுடைய பாவங்கள் ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். And God can do that for you. தேவனால் அவைகள் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க அவரால் முடியும். So once you repent from your ways, sinful ways, what happens is that hindrance to the hand of God reaching your situation will be removed. உங்களுடைய பாவங்களை நீங்கள் இயேசுவிடத்தை அறிக்கிட்டு அதை விட்டு விடும் பொழுது தேவனுடைய கரம் வந்து உங்களுக்கு இப்போ உதவி செய்ய முடியாத இடத்துல உங்க பாவங்கள் நிற்கிறதன் மூலமாய் அவைகளை நீங்க அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். And Isaiah 59, the same chapter, if you look at verse 19, it says, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, So shall they fear the name of the Lord from the west and his glory from the rising of the sun. When the enemy shall come in like a flood, the Spirit of the Lord shall lift up a standard against him. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். So what does the hand of the Lord do here? இங்கு கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது? When the enemy comes in like a flood against the righteous, the Spirit of the Lord, the hand of the Lord, he lifts up a standard against him. இங்கு நீதிமானுக்கு விரோதமாய் வெள்ளம் போல சத்துரு வந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார். So if you fall into that category of righteous, then you can be guaranteed that the hand of the Lord will lift up that victory flag for you. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து கர்த்தருக்காக ஜீவிக்கும் பிள்ளைகளா இருக்கும் பொழுது இந்த சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக விரோதமாய் வந்து உங்களை கொடியேற்றி அதிலிருந்து விடுவிப்பார். So the Lord will fight for you and he will lift up that standard against the enemy for you. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் வந்து அந்த பயங்கரமான பிரச்சனையிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பார். So the hand of the Lord gives you victory. இங்கே பார்க்கிறோம் கர்த்தருடைய கரமானது அங்கு வெற்றியை தருகிறது என்று. The hand of the Lord gives you victory. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு வெற்றியை தரும். The hand of the Lord saves. தேவனுடைய கரம் ரட்சிக்கிறது. The hand of the Lord gives you victory. தேவனுடைய கரம் நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. For prayer, please contact us at prayer@elbethelinternationalministries.org. That's prayer@elbethelinternationalministries.org. Or you may phone us at 001-845-360-0534. Once again, 001-845-360-0534. You may write us at El Bethel International Ministries, P.O. Box 966, Goshen, New York 10924, USA. On the web, please visit us at www.elbethelinternationalministries.org.